பிக் பேஷ் லீகோட 29th மேட்ச் பிரிஸ்பேன் ஹீட் அண்ட் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸுக்கு இடையில கப்பா பிரிஸ்பேன்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். பேட் பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்கு. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட் பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கப்பா பிட்ச் பொறுத்த வரைக்கும் T20s பேட்டிங் சர்ஃபேஸாக தான் இருந்திருக்கு. கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் சின்னது. ஸோ பேட்டர்ஸ் ஈஸியாக பவுண்டரிஸை கிளியர் பண்ண முடியும். ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும். பட் இங்கே ஹெவி ரெயின் ஃபார்காஸ்ட் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ பிட்ச் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் குக்குபுரா பால் பேட்ஸ்மேன்ஸுக்கு ரொம்ப டஃப் கொடுக்கும். இங்கே இந்த சீசனில் 2 மேட்ச் நடந்தது. 2 மேட்ச்லையும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பிரிஸ்பேன் 214 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. தென் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டார்ஸ் 111 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. செகண்ட் மேட்ச்சில் பிரிஸ்பேன் 172 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சிட்னி தண்டரால் 157 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஓவராலாக இங்கே 57 டொமஸ்டிக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 29 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 27 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 167 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 224 பிரிஸ்பேன் ஹீட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக பிரிஸ்பேன் ஹீட் 90 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன்னு பார்த்தா பெலோ 150 15 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 189 30 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோவ் 190ன்னு பார்த்தா 12 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் ஹரிகேன்ஸ் 14 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹரிகேன்ஸ் லாஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. மிச்சு ஓவன், ஸ்டான்லெக், தென் மேத்யூ வார்டெல்லாம் பெஞ்சில் இருப்பாங்கன்னு தோணுது. சேம் லெவனோட போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். பிரிஸ்பேன் ஹீட் லாஸ்ட் மேட்ச் சிட்னி சிக்ஸர்ஸை பீட் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சுக்கு இன்னும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணலை. கவாஜா அண்ட் லபுஷன் 11ல் இருப்பாங்களா பார்க்கணும். இன்கேஸ் கவாஜா அண்ட் லபுஷன் 11ல் இருந்தால் மெக்ஸ்டுயினி அண்ட் ஜோஸ் ப்ரவுனை ட்ராப் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஹரிகேன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் மெக்டொமாட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் ஆவரேஜாக இருக்குது. இந்த வென்யூவில் 6 மேட்ச்சில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் ஹீட் ஆவரேஜாக ஆடிருக்காரு. டீமில் பிக் பண்ணணும். ஜீவல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. 20-30 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். பட் இந்த வென்யூவில் 3 மேட்ச்சில் 32 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மேக்ரைட் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. எகென்ஸ்ட் ஹீட் லாஸ்ட் சீசனில் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணணும். சாம் ஹெயின் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. சூப்பர் பிளேயர். இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 106 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மேட்சுக்கு GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிம் டேவிட் குவாலிட்டி பிளேயர். ஃபினிஷர் ரோலில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. ஹீட்டில் முன்ரோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். தென் கவாஜா 11ல் இருந்தால் கவாஜாவும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ டிம் டேவிட் இனிஷியலாக 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. இந்த வென்யூவில் 39 ஆவரேஜில் ஆடிருக்காரு. எகென்ஸ்ட் ஹீட்டும் டீசெண்டாக ஆடிருக்காரு. GL ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோரி ஆண்டர்சன் லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடிருந்தார். பட் கன்சிஸ்டன்ட் பிளேயர் இல்லை. பவுலிங்கில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. கிறிஸ் ஜோர்டான் ஒரு மேட்ச் நல்லா ஆடினா அடுத்து 3-4 மேட்சஸ் நல்லா ஆடுறதில்ல. இந்த சீசனில் ஒரு மேட்ச் பேட்டிங்லையும் ஒரு மேட்ச் பவுலிங்லையும் சூப்பராக ஆடிருக்காரு. எகென்ஸ்ட் ஹீட் 5 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் எக்கனாமி ரொம்ப அடி வாங்கியிருக்கு. நிக்கில் சௌத்ரி பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். தென் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. விக்கெட்ஸும் எடுத்து கொடுக்குறாரு. டீமில் கண்டிப்பாக பிக் பண்ணணும். நாதன் எலிஸ் டீமோட கேப்டன். கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருக்கிற பிளேயர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுவார். எகென்ஸ்ட் ஹீட் 7 மேட்ச்சில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் மேட்சுக்கு 1 விக்கெட் இருக்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரிலே மெரிடித் பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த வென்யூவில் 4 மேட்ச்சில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் ஹீட் 8 மேட்ச்சில் 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த மேட்சுக்கு மெரிடித்தை
கண்டிப்பாக பிக் பண்ணணும். டூலே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. நல்ல எக்கனாமியை பவுல் பண்ணுறாரு. சம்டைம் 1 or 2 விக்கெட்ஸும் எடுத்து கொடுக்குறாரு. பட் ஹீட்டில் 2-3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க. எந்த அளவுக்கு டூலே எஃபெக்டிவாக இருக்க முடியும் பார்க்கணும். பிரிஸ்பேன் ஹீட் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ் நல்ல பிளேயர். பேட்டிங் கிடைச்சா டீசெண்டாக ஆட முடியும். இந்த வென்யூவில் 34 ஆவரேஜில் ஆடிருக்காரு. எகென்ஸ்ட் ஹரிகேன்ஸ் 4 மேட்ச்சில் 250 அடிச்சிருக்காரு. 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. முன்ரோ அண்ட் மெக்ஸ்யூனி பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. முன்ரோ ஸ்டார்டிங்கில் 1-2 மேட்ச் சூப்பராக ஆடியிருந்தார். பட் லாஸ்ட் 2-3 மேட்சஸ் தான் கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் ஹரிகேன்ஸ் 3 இன்னிங்ஸில் 14 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 33 ஆவரேஜில் ஆடிருக்காரு. இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கே 99 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். மேட்ரன்ஸோ இந்த சீசனில் ஒரு மேட்ச்சில் நல்லா ஆடிருந்தார். நல்ல பிளேயர். இந்த வென்யூவில் கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் ஹரிகேன்ஸும் கிரேட்டாக இல்லை. ஜோஸ் பிரவுன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. லாஸ்ட் 2-3 மேட்சஸாக டீசெண்டாக ஆடிட்டு இருக்காரு. பவர் பிளேயில் பேட்டிங் ஆடுறதால 20-30 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்கு. மைக்கேல் நேசர் பவுலிங் ஓப்பன் பண்ணுறாரு. தென் டெத்தில் 1 or 2 overs பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். எகென்ஸ்ட் ஹரிகேன்ஸ் 13 மேட்ச்சில் 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 16 மேட்ச்சில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். ஸோ டீமில் பிக் பண்ணணும். பவுல் வால்டர் சூப்பர் பிளேயர். பவுலிங்கில் 2-3 overs பவுல் பண்ணுறாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். டீமில் பிக் பண்ணணும். மெக்ஸ்வீனி 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். 20-25 ரன்ஸ் அடிக்க முடியும். ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்வெப்சன் லெக் பிரேக் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஹரிகேன்ஸில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்வெப்சன் எஃபெக்டிவாக இருக்க முடியும்னு தோணுது. பாட்லெட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத்தில் 1 ஓவர் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். எகென்ஸ்ட் ஹரிகேன்ஸ் 3 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்பென்சர் ஜான்சன் இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். சம்டைம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். குகன் மேன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். எகென்ஸ்ட் ஹரிகேன்ஸும் சரி இந்த வென்யூலையும் சரி மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் மெக்டொமாட். பேட்டர்ஸில் முன்ட்ரோ அண்ட் மேக்ரைட். ஆல்ரவுண்டர்ஸில் நேசர், பவுல் வால்டர், நிகில் சௌத்ரி எல்லாம் ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் நாதன் எல்லிஸ், ஸ்வெப்சன், பாட்லெட், தென் மெரிடித் அண்ட் டூலி எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பவுல் வால்டர், மைக்கேல் நீசர், தென் முன்ட்ரோ எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ், சாம் ஹெயின், மேட் ரன்சோ, டிம் டேவிட், மெக்ஸ்வீனி, தென் மெரிடித் அண்ட் டூலே இவங்களெல்லாம் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சாம் ஹெயின், மேட் ரன்சோ, மெக்ஸ்வீனி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.